நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஜாஷ்வா டிவியின் சார்பாகவும் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியத்தின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இந்த வருடங்கள் ஆரம்பித்து இந்த 3வது வாரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகள் யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரே நம்மளை நடத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேத வசனம் சொல்கிறது, அவர் நம்மளை தகப்பனை போல தூக்கி சுமக்கிறாராம். ஆமென். தகப்பனை போல நம்மளை தூக்கி சுமந்து ஆட்சி தேய்ச்சி நடத்துகிற நல்ல தெய்வங்கள் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, எனக்கு எந்த ஒரு குறை ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை, கர்த்தரை சரியாய் நடத்துகிற இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரே, எங்களுடைய தகப்பனை அப்பத்தை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, மீனை கேட்டால் கல்லை கொடுப்பானா? இல்லை. பொல்லாத மனிதனாகிய நீயே இப்படி செய்யும் பொழுது நான் பரலோகத்தில் இருக்கிற பரம பிதா என் பிள்ளைக்கு எதை செய்யணும் எனக்கு தெரியும்னு சொன்ன அந்த நல்ல தகப்பனுக்கு கண்களை மூடி, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, கையில உயர்த்தி என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல. கைகளை உயர்த்தி, குறை ஒன்றும் இல்லை, நீங்க நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்லை, நீங்க நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கு, நன்றி, நன்றி உமக்கே, நன்றி, நன்றி உமக்கே, நன்றி சொல்லுவோம். தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல. கைகளை உயர்த்தி, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க, எதை கண்டு என்னை நீர். இன்னொரு முறை கூட சொல்லுவோம், எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க, எதை கண்டு என்னை நீர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நன்றி உமக்கே, நன்றி, நன்றி
நிரப்புறீங்க. தகுதிக்கு மின்றி நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என்மேல் நீங்க உண்மையாக இருக்கிறீங்க. உதவாத என்மேல். இன்னொரு முறை கூட சேர்ந்து சொல்லுவோம். தகுதிக்கு மிஞ்சி என நன்மையால சொல்ல முடியுமாப்பா? தகுதிக்கு மிஞ்சி என நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என்மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. உதவாத என்மேல் நீர். இப்ப கையில உயர்த்தி அசைத்து நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல. நீங்க மாத்திரம் சொல்லுவோம். தகப்பனே நல்ல அப்பா, என்னுடைய வாழ்க்கையில நல்ல தகப்பன் நீங்க மட்டும்தான் சுவாமி. குட் ஃபாதர், ரொம்ப நல்ல தகப்பன். கண்டிக்க வேண்டிய இடத்துல எங்களை கண்டிப்பீங்க, எங்களை அடிக்க வேண்டிய இடத்துல அடிப்பீங்க, ஆற்ற வேண்டிய இடத்துல எங்களை ஆற்றுவீர்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு முன்பாக எங்களை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாக எங்களை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். எங்களுடைய அந்தரங்கம் உமக்கு தெரியும், எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆனாலும் என் தேவம் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களை விட்டு கொடுக்காத தேவனாய் இருக்கிறபடினா நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை விட்டு கொடுக்கல ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையை விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல் என்ன வந்து ஆண்டவரே, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் எங்களை விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, எதிரி கையிலும் சாத்தான் கையிலும் விட்டு கொடுக்கலையே. பேசும் நாங்கள் கேட்கிறோம். மாம்சத்தை மறைத்து ஆவியின் வார்த்தைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே எங்களோடு இணைந்திருக்கிற தேவ ஜனத்திற்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். அவருடைய வேலையை நம்மளை நடத்துகிறவர். ஆமே. 40 வருஷம் வனாந்தரத்திலே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு நடத்த வல்லமையுள்ள தேவன். ஆமே. நம்மளையும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலமாக இருக்கட்டும், அவர் நல்ல மேய்ப்பன், அந்த குட் ஷெப்பர்ட். ஆண்டவர் நம்மளை
நடத்துகிறார். எத்தனை கட்டுக்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை கண்ணீர், கவலை, வியாதி, வருத்தம், துக்கம், மோசம், நாசம் எல்லாவற்றிலும் இருந்து தெய்வம் நம்மளை நடத்துகிறார். எத்தனை பேர் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. நாம் இந்த மாதம் முழுவதும் பார்க்கிறோம் வஞ்சிக்கப்படுதல். வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. மத்தேயு 24:4 இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயின் வார்த்தையினால் சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிரு. அப்போ முதலாவது வஞ்சிக்கப்படுகிற வகைகள்ல முதலாவது வாரத்தில் நாம் பார்த்தோம் தன்னைத்தானே வஞ்சித்தல். தன்னைத்தானே வஞ்சித்தல். எப்பொழுது தன்னைத்தானே வஞ்சிக்க முடியும்? 3 காரியங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நான் பாவியே கிடையாது, என் கண்ணு பரிசுத்தம், என் அது இது, நான் ரொம்ப நல்ல ஆச்சா ஊச்சான்னு சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, நாம் ஒன்றுமே இல்லை என்று தெரிந்தும் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணினால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் மாத்திரம் போதாது. வசனம் சொல்கிறது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்பவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்க எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவது வாரத்தில் நாம் பார்த்தோம் பிசாசும் ஒரு மனுஷனை வஞ்சிப்பான். எப்படி என்று பார்த்தோம்னா, பிசாசு 3 வகையில ஒரு மனுஷனை வஞ்சிப்பான். 2 கொரிந்தியரிலே பவுல் கொரிந்தியர் புத்தகத்திற்கு எழுதும்போது சொல்கிறார், சர்ப்பமானது தன்னுடைய வஞ்சகத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. அப்பொழுது பிசாசுடைய முதல் ஊழியம் என்ன? வஞ்சிப்பது. முதலாவது பிசாசு எதில் விழுந்தான்? பொறாமையிலே விழுந்தான். ஒரு தேவ பிள்ளைக்கு முதலாவது பிசாசு பொறாமைகளை கொண்டு வருவான். இரண்டாவது வஞ்சனைகளை கொண்டு வருவான். இந்த வஞ்சனை பிசாசு ஒரு தேவ பிள்ளையை 3 வகையாக வஞ்சிப்பான். ஒன்று, பண ஆசையை கொடுத்து வஞ்சிப்பான். யூதாஸ் காரியத்தை பண ஆசை குறித்து பிசாசானவன் வஞ்சித்தான். பழைய ஏற்பாட்டில் கேயாசிக்கு பண ஆசை, பொருள் ஆசையை கொடுத்து பிசாசு வஞ்சித்தான். இரண்டாவது, பிசாசு ஒரு மனுஷனை எப்படி வஞ்சிப்பான்? பொய்யான மனசாட்சியிலே சூடு உண்டவர்களால், மாயையானவர்களுடைய உபதேசத்தினாலும் அவருடைய வஞ்சக ஆவியினாலும் பிசாசுகளின் உபதேசங்களினாலும். அப்போ இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை வஞ்சிக்கப்படுவது தவறான உபதேசத்தில் வஞ்சிக்கப்படுகிறார். மூணாவது, பிசாசு ஒரு தேவ பிள்ளை எப்படி வஞ்சிப்பான்? பயங்கரமான அற்புதம், அந்த பயங்கரமான அடையாளம். ஆனால் அந்த ஊழியக்காரனுக்கும் அவனுடைய பிரசங்கத்திற்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இருக்காது. அவனுடைய ஊழியத்திலே ஆத்தும பாரங்கள் இருக்காது. அவனுடைய ஊழியத்திலே ஒன்றும் இருக்காது. ஆனால் ஊழியம் அப்படி இருக்குது, பேய் ஓடுது, அது ஓடுது, ஆச்சா ஊச்சான்னு சொல்லி அற்புதங்களை கண்டு, அடையாளங்களை கண்டு, வல்லமைகளை கண்டு மக்கள் ஏமாந்து போவார்கள். தேவ ஜனமே, நமக்கு ஒரு அற்புதம் நடக்குது என்று சொன்னால் அது தெய்வீகம் சார்ந்த அற்புதமா, தெய்வீக தொடர்பில்லாத அற்புதமா? மோசே கோலை கீழே போட்டான், கோல் பாம்பாய் மாறினது. எகிப்தின் மந்திரவாதிகளும் கோலை கீழே போட்டார்கள், கோல் பாம்பாய் மாறினது. அப்போ ஒன்றை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், பிசாசும் அற்புதங்களை செய்வான், பிசாசும் தன்னுடைய வல்லமைகளை நடப்பிப்பான். அப்ப நம்ம இவைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம், பிசாசு ஒரு மனுஷனை 3வது எப்படி வஞ்சிப்பான் அப்படின்னு கேட்டா, அவனுடைய வசனத்தை பாருங்கள். எபேசியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். எபேசியன்ஸ் சாப்டர் 4 வசனம் 14 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்சியினாலே அலைகள் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அவர் அப்படி செய்தார். இந்த எபேசியர் 4:14 வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான. அப்போ ஒரு தேவ பிள்ளை முதலாவது எப்படி வஞ்சிக்கப்படுகிறான்? முதலாவது அவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான். இரண்டாவது, ஒரு தேவ ஜனம் வஞ்சிக்கப்பட காரணம் பிசாசு. மூணாவது, ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனுடைய தந்திரமுள்ள போதகத்தால் வஞ்சிக்கப்படுதல். ஐயா, இன்றைக்கு பிசாசு ஒரு கூட்ட ஊழியக்காரர்களை கடைசி காலத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம் சொல்லுகிறது, நாங்கள் யெகோவா விட்னஸ் என்று சொல்லுகிறது, யெகோவா மட்டும்தான் தெய்வம், இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுகிறது. இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது, ஒன்லி ஜீசஸ் என்று சொல்லுகிறது, இயேசு மட்டும்தான் என்று சொல்லுகிறது. இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது, ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு திரித்துவத்தை
பிரித்து ஒவ்வொரு கூட்டமும் எழும்பி வருகிறது. தேவ ஜனமே, மூன்றாவது ஒரு தேவ பிள்ளை எப்படி தெரியுமா வஞ்சிக்கப்படுவான்? மனிதனுடைய தந்திரம் உள்ள போதகத்தினால் வஞ்சிக்கப்படுவான். இனி நம்முடைய வாயிலிருந்து, மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற போதனைகள் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தந்திரம் உள்ள போதகம், ஐயா, அனல் மூட்டுகிற போதங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியில கொழுந்து விட்டு எறியப்படுகிற போதகங்கள் இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் எபேசு பட்டணத்தில் பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் அவர் முன்றி தள்ளி முத்திரையிட்டு தெளிவுபடுத்தி காமிக்கிறார். தந்திரமுள்ள போதகம். தந்திரமுள்ள போதகத்தால் ஏற்படும் பின் விளைவுகள் 3. தந்திரமுள்ள போதகம் வந்துட்டுனா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? மனுஷன் தந்திரமுள்ள போதகத்தை வஞ்சிப்பான். முதலாவது திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் நடபடிகைகள் Acts chapter 20 verses 29-30. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கையில் வேதம் இருந்தால் வேதாகமத்தை புரட்டுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க வேதம் புரட்டப்பட உங்க வாழ்க்கையை புரட்டி கொண்டே இருப்பார். ஆமீன் சொல்லுங்க. வேதத்தை புரட்டி கொண்டே இருக்கு. அதுக்கு சும்மா வீட்டில் வந்து பிரதர் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம முக்கில் வீட்டில் போய் உட்காந்துட்டு பைபிளை திருப்பிட்டு இருக்கக்கூடாது. புரட்டி வாசிக்கணும், புரட்டி தியானிக்கணும். உங்கள் வேதாகமம் எத்தனை தூரமாய் எவ்வளவு அதிகமாய் புரட்டப்படுகிறதோ உங்கள் வேதாகமம் பழையதாய் மாற மாற உங்க வாழ்க்கை புதியதாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் வசனம் 29-30 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிய ஸ்தோத்திரம். அது 3வது அதிகாரம் காமிக்கிறேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும், இமெனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர் தெழுந்தல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அப்போ மனுஷனுடைய தந்திரமுள்ள விசுவாசம் நம்மளை வஞ்சிக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, தந்திரமுள்ள விசுவாசம் என்னத்தை நடப்பிக்கும்? தந்திரமுள்ள போதகத்தினால் விசுவாசமானது கவிழ்க்கப்பட்டு போகும். வேதாகமத்தில் பார்த்தோம், தந்திரமுள்ள விசுவாசம் நமக்கு, தந்திரமுள்ள உபதேசத்தை, தந்திரமுள்ள போதகத்தை யாராவது நமக்கு சொல்லி தருவார்கள் என்று சொன்னால், தேவ பிள்ளையே, தந்திரமுள்ள அந்த போதகத்தின் பின் விளைவு என்ன தெரியுமா? உன்னை விசுவாசத்திலிருந்து தள்ளி விட்டோம், கவிழ்த்து விடும். விசுவாசம் என படகு தண்ணியில கவிழ்ந்து விடும். நீங்க யோசித்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் கவிழ்க்கப்பட்டிருந்ததுன்னா தந்திரமுள்ள போதகத்திற்கு நம்ம அடிமையாயிட்டோம்னு அர்த்தம். நம்முடைய விசுவாசம் கவிழ்க்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னால் தந்திரமுள்ள காரியங்களுக்கு நம்ம அடிமையாகி விட்டோம் என்பது பொருள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சில இமேனேயுக்கள், வசனம் சொல்கிறது, இமேனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். இவர்கள் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், இயேசு மட்டும்தான் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த ரகசிய வருகை வரும் பொழுது மரித்தவர்களும் அவனத்தில் இருக்கிறவர்கள் கல்லறைகள் புறப்பட்டு அவர்கள் நடு மத்திய வானத்திலே இயேசுவை சந்திக்க போவார்கள். 2வது காலம் ஊதும் பொழுது உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் தேவனை சந்திக்க ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இன்னைக்கு காலத்துல, இன்றைக்கு கடைசி காலகட்டத்தில் இமேனேயுக்களை நாம் கண்டுபிடிக்கணும், பிலேத்துக்களை கண்டுபிடிக்கணும். இமேனேயுக்கள் போல் அநேக ஆட்டத்தோலை போத்தின ஓநாய்கள் இன்னைக்கு தேசத்திற்குள்ளே வலம் வருகிறது. பிலேத்துக்களை போல் இருக்கிறவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய தந்திரமுள்ள போதகம் தேவ பிள்ளையே நம் காதுகள் கேட்கும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட தந்திரமுள்ள போதகத்தை தேவ பிள்ளையே நம்முடைய வீடுகளில் இவர்களுடைய சத்தங்கள் கேட்கும் என்று சொன்னால், அவர்கள் விசுவாசத்தை விட்டு நம்மை கவிழ்த்து விடுவார்கள். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை முகமுகமாய் பார்க்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் கிறிஸ்தவத்தில் இருக்க முடியாது. அவிவிசுவாசி அக்கினியும் சூளையும் எரிகிற 2ஆம் கடலாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். தானியேல் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்படிப்பட்ட தந்திரமுள்ள போதகம் விசுவாசத்தை விட்டு உங்களை கவிழ்த்து விடும். விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இப்படிப்பட்ட மனிதர்களை துரத்தி வையுங்கள். அல்லேலூயா. விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தந்திரமுள்ள போதகம் விசுவாசத்தை அடிச்சு உட்கார வச்சு. 2வது, இந்த இமேனேயுக்கள்
இந்த பிள்ளைத்துக்கள் போல உள்ளவர்களாய் உபதேசத்தின் மூலமாய் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ ஜனங்கள் விசுவாசத்தையே இழந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை எப்ப தெரியுமா பிழைக்கும்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இரண்டாவது, இந்த தந்திரமுள்ள போதகத்தினால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டா, திருப்பிக் கொள்ளுங்கள் தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். தீத்து 1வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். சிஸ்டர், தந்திரமுள்ள போதகம் முழு குடும்பத்தை கவிழ்த்து போடும். தந்திரமுள்ள போதகம் குடும்பத்தை பாதிக்கும். அல்லேலூயா. தந்திரமுள்ள போதகம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தந்திரமுள்ள போதகங்கள் நம்முடைய காரியங்களுக்குள் வந்துவிடக்கூடாது. நான் ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன். ஒரு பாஸ்டர் போனாராம். இந்த பாஸ்டருடைய வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டுருக்கும் போது ஒரு போன வாரம் அந்த மனைவி வீட்டில் போய் கூப்பிட்டுருக்குறாங்க. இவர் இந்த மனைவி வீட்டில் போய் ஜெபம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறார், உன் கணவன் ஒரு பெண்ணோடு தொடர்பு வச்சிருக்கிறத கர்த்தர் எனக்கு காமிக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். அடுத்த வாரம் அந்த மாப்பிள்ளை வீட்டில இருந்து இந்த பாஸ்டரை கூப்பிட்டுருக்கிறாங்க. அப்போ இந்த பாஸ்டர் அங்க போய் சொல்லியிருக்கிறார், உன் பெண் உன் மனைவி ஒரு நபரோட தொடர்பு இருக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொல்லி இவனுடைய தந்திரம் உள்ள போதகம் குடும்பத்தை கவிழ்த்து போட்டு விட்டது. பிரதர், சிஸ்டர், உங்க வீட்டுக்கு ஊழியக்காரன் சொல்லி வருகிற எல்லாத்தையும் நீங்க வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ள கூடாது. மாசான பைய போட்டு வந்துடுவாங்க, கர்த்தர் உங்க வீட்டுக்கு போக சொன்னார். நீங்க ஊழியக்காரர்கள் மூலமாய் தந்திரமுள்ள போதகத்தின் மூலமாய் குடும்பங்கள் கவிழ்க்கப்படுகிறது. ஏறத்தாழ இவங்க இந்த ஊழியக்காரர் இப்படி பேசினோடனே 10 வருஷம் அவங்க எல்லாரும் பிரிஞ்சுதான் இருந்தாங்க. 10 வருஷம் கழிச்சு அவங்க பேசும்போது எங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். அப்போ என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்க ஒரு பெண்ணோட தப்பா இருக்கிறீங்கன்னு சொன்னார். இப்ப இவரு சொல்லியிருக்கிறார், எங்க வீட்டுக்கு இன்னொரு ஊழியக்காரர் வந்தார். அவரும் சொன்னார், நீ ஒரு ஆணை வச்சிட்டு இருக்கிற, ஆண் கூட தவறான தொடர்பு இருக்குன்னு சொன்னார். உங்க வீட்டுக்காரருக்கு வந்த ஊழியக்காரர் பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டா, இந்த அக்கா அந்த பேர் சொல்லுது. இந்த அக்கா உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்த ஊழியக்காரர் இதே பேர். அப்போ இவங்க 2 பேரும் முடிவெடுத்தாங்க, நம்ம 2 பேருக்குள்ளேயும் தப்பு இல்லை, அந்த ஊழியக்காரர் நம்முடைய வாழ்க்கையில விளையாண்டுட்டு போயிட்டான். தந்திரமுள்ள போதகம் முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடும். வசனம் சொல்லுகிறது தீத்து 1:11. இன்னைக்கு தந்திரமுள்ள மனிதர்கள் தந்திரமுள்ள போதகத்தை கொண்டு வருவாங்க. தந்திரமுள்ள போதகம் முதலாவது என்ன பண்ணும்? நம்முடைய விசுவாசத்தை அப்படி கவிழ்த்து விட்டுரும். தந்திரமுள்ள போதகத்தை கேட்டோம்னா இயேசு சுவாமி விசுவாசிக்கவே மாட்டோம். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும், விசுவாசிக்காதவனுக்கு கூடாது. தந்திரமுள்ள விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டா, தந்திரமுள்ள போதகம் வர வர விசுவாசம் கவிழ்த்து போய் தந்திரமுள்ள விசுவாசமாய் மாறிடும். 2வது, தந்திரமுள்ள போதகத்தினால் குடும்பங்கள் எல்லாம் கவிழ்க்கப்பட்டு போகும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை குடும்பம் நாசமா இருக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களை காமிச்சார், ஆண்டவர் உங்க பையனை தான் எங்களுக்கு காமிச்சார், ஆண்டவர் உங்க குடும்பத்தை தான் காமிச்சார், அப்படி இப்படின்னு சொல்லி தந்திரமுள்ள போதகம். வாலிபர்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான காரணம், இந்த காலத்துல ஒரு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுகிறது, 16, 17 வயதிலிருந்து 28 29 வயசு வரைக்கும் வருகிற காதலுக்கு பேர் காதல் கிடையாது, அதுக்கு பேர் லஸ்ட், அது இச்சை. காதல் கிடையாது, அது இச்சை. 27க்கு மேல வர்றது ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அன்பு. யாரு நமக்கு கரெக்டா இருப்பான்னு, தம்பி தங்கச்சி, இந்த வாலிப காலம் நம்மளுடைய ஜீன்ஸ் அப்டேட் ஆக நம்மளுடைய அணுக்கள் அப்டேட் ஆக பல காரியம் வரும். கேர்ஃபுல். உன்
வாழ்க்கையை நீ சரியான இடத்துல கொடுக்கணும். உன் திருமணம் தான் உன் வாழ்க்கையை முடிவு பண்ணுகிற ஒரு கடைசி ஒரு சிச்சுவேஷன். இதில் கோட்டை விட்டுட்டோம்னு சொன்னால் வாழ்க்கை முழுவதும் உபத்திரவத்தை அனுபவித்து கொண்டே இருக்கணும். வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு யோசித்து பாரு. இன்னைக்கு நம்ம காதலை சுத்திட்டு இருக்கிறோம். லவ் பண்ணி நல்லா இருந்த ஒருத்தரும் சரித்திரமே கிடையாது இந்த உலகத்தில். பிரச்சனை, போராட்டம். நம்ம பார்க்கிறது வெளியும் சரீரத்தையும் அழகையும் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு எதை தெரியுமா பார்த்து தருவார்? பியூர் ஹார்ட், நல்ல இருதயத்தை பார்த்து தருவார். சாமுவேலுக்கு ஒரு பாடம் பரலோகம் கற்றுக் கொடுக்கிறது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ அவனுடைய இருதயத்தை பார்ப்பேன். உன் முகம் கர்த்தருக்கு தேவையில்லை. அழகு கூட நம்ம வாழ போகிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் தந்திரமுள்ள போதகம். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் சொல்லுவாங்க, அண்ணே நான் ஜெபிக்கும் போது ஏசப்பா அந்த பிள்ளை எனக்கு காமிச்சாங்க, நான் தூங்கும் போது இந்த பிள்ளையை சொப்பனத்தில் கொண்டு வந்து காமிச்சாங்க. ஏலே, உனக்கு தேசத்தில் வருகிற அழிவை காமிக்காத ஆண்டவர் உனக்கு என்ன பொம்பளை வரன்னு காமிக்கிறாரா? தம்பி, தங்கச்சி, தவறான போதகம் முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போட்டுரும். மூணாவது, ஒரு மனுஷன் எப்படி நம்மளை வஞ்சிப்பான் தவறான போதகத்தினால அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் வசனம் 29, 30 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் வசனம் 29, 30. பவுல் இயேசு சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தை இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். மாறுபாடான தந்திரமுள்ள போதகத்தினால் சபையானது அழிந்து போகும். முதலாவது சொல்லிக் கொடுத்த மாறுபாடான தந்திரமுள்ள போதகத்தினால் விசுவாசம் கவிழ்க்கப்படும். தந்திரமுள்ள போதகத்தினால் முழு குடும்பமும் கெட்டு போகும். தந்திரமுள்ள போதகத்தினால் திருச்சபையானது அழிவை சந்திக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நிறைய திருச்சபைக்குள்ள அங்கிருந்து தீர்க்கதரிசிகளை கூப்பிடுறோம், இங்கிருந்து கூப்பிடுறோம்னு சொல்லி இன்னைக்கு திருச்சபைகள் நாசமாய் போய் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, மாறுபாடான உபதேசம் ஆண்டவர் சொல்லுகிறார், மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள். சாதா ஓநாய் கிடையாது, கொடிதான ஓநாய் இன்னைக்கு திருச்சபையை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜப கூடாரங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஸ்தாபனங்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சர்ச் டினாமினேஷன் கொடிதான ஓநாய்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிறது. இந்த கோடிதான ஓநாய்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு யவ்வன ஜனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மாம்சத்திற்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்யாமல் ஆவிக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்கிற ஒரு யவ்வன கூட்டத்தை கர்த்தர் தேசத்தில் எதிர்பார்க்கிறார். மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய். இன்னைக்கு இந்த ஓநாயோடைய காரியம் என்ன தெரியுமா? திருச்சபையில் இருந்து ஆத்துமாக்களை வெளியே கொண்டு போகணும். ஆனா கர்த்தருடைய பாரம் என்ன தெரியுமா? இன்னும் மந்தையில சேராத ஆடுகள் உண்டு. இந்த பிசாசுடைய பாரம் என்ன தெரியுமா? இருக்கிறவனை சர்ச்சை விட்டு வெளியே கொண்டு போகணும். அவன் திருச்சபைக்குள்ள வர வைக்க கூடாது. கொடிதான ஓநாய்கள் இந்த பகல் நேரத்தில் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, மனுஷன் மூலமாய் நாங்கள் தந்திரம் உள்ள போதகத்தினால் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. தந்திரம் உள்ள போதகம் விசுவாசத்தை கவிழ்த்து விடும். தந்திரம் உள்ள போதகம் ஏசப்பா, ஜெபிங்க, வாய்களை திறந்து கேளுங்க. தந்திரம் உள்ள போதகம் ஏசப்பா எல்லாவற்றையும், ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். தந்திரம் உள்ள உபதேசம் எங்கள் குடும்பத்தை இழக்க நேரிடும். தந்திரம் உள்ள உபதேசம் எங்கள் சபையை இழக்க நேரிடும். எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்திலே மனிதர்கள் மூலமாய் எங்களை வஞ்சிக்க தந்திரமுள்ள உபதேசத்தை கொண்டு வருகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக. இப்பொழுதே நாங்கள் பிசாசை முந்தி கேட்டுகிறோம். இப்பொழுதே நாங்கள் சத்துருவை முந்தி கேட்டுகிறோம். அவனுடைய வல்லமைகளை முந்தி கேட்டுகிறோம். தந்திரமுள்ள உபதேசம் இனி எனக்குள்ளோ, எங்களுக்குள்ளோ, குடும்பங்களுக்குள்ளோ, திருச்சபைகளுக்குள்ளோ செயல்படக்கூடாது. இதுவரைக்கும் யாராவது தந்திரமுள்ள
ஒருவேளை போதகத்தினால் விசுவாசத்தை கவிழ்த்து விட்டிருப்பார்கள் என்று சொன்னார், மீண்டும் ஆண்டவர் விசுவாசத்தை இவர்கள் மேல் வைப்பீராக. அவனுக்கு பகிர்ந்து கொடுத்த விசுவாசத்தின்படியே இவர்களுக்கு விசுவாசத்தை கர்த்தர் பகிர்ந்து கொடுப்பீராக. தந்திரமுள்ள உபதேசத்தினால் குடும்பங்கள் நாசமாய் போயிருக்கும் என்று சொன்னால், இப்பொழுதே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே குடும்பங்களின் தேவன் குடும்பங்களை கட்டி எழுப்புவீராக. தந்திரமுள்ள போதகத்தினால் ஏசப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரீபாலா தூடாலாபா சண்டலா பிரௌடலலாபா. தந்திரமுள்ள போதகத்தினால் ஒருவேளை அநேக சபைகள் ஆத்துமாக்களை இழந்திருக்கும் என்று சொன்னால், இந்த பகல் நேரத்திலே ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. இந்த தந்திரமுள்ள போதகங்கள் மூலமாய் மனிதர்களை வஞ்சிப்பார்கள். சத்துருக்கள் எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஜாஷ்வா டிவியில் இருக்கிற, இதுக்கு தொடர்பாக இருக்கிற, இதோடு இணைந்து இருக்கிற இந்த ஜாஷ்வா டிவியின் ஊழியத்தை தங்களுடைய ஜபத்தினாலும் தங்களுடைய காணிக்கையினாலும் தாங்குகிற இந்த குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இனி நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு மனிதனை குறித்து எச்சரிக்கையாக இருந்த, மனுஷங்க மூலமாய் வருகிற தந்திரமுள்ள போதகத்திற்கு எச்சரிக்கையாக இருந்து எங்களை நாங்களே தப்பித்துக் கொள்ள தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகத்தை தருவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மூன்றாவது, மனுஷன் மூலமாக பிசாசு ஒருவனை வஞ்சிப்பான். மனிதனுடைய தந்திரமுள்ள போதகம் விசுவாசத்தை கவிழ்த்து விடும். தந்திரமுள்ள போதகம் குடும்பத்தை இழக்க பண்ணும். தந்திரமுள்ள போதகம் திருச்சபையை அழித்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில தந்திரமுள்ள போதகம் இருக்குதா? தரிசனம் உள்ள போதகம் இருக்குதா? தந்திரமுள்ள போதகம் தேவனை விட்டு விலக்கும். தரிசனம் உள்ள போதகம் கர்த்தரிடத்தில் உங்களை இணைக்கும். மீண்டும் அடுத்த வாரம் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால், நாம் ஒருவர் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு, நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவியோடும் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற எல்லா ஊழிய குடும்பத்தோடும் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியத்துக் கொண்டும் இருப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ரொட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ரொட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளு ரொட்டி.